ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிம்னோஸ்பம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜிம்னோஸ்பம்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஜிம்னோஸ்பம் டெஃபினேஷன் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸ் பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் ஆஃப் கேமிட்டோஃபைட், ஸ்போரோஃபைட், ஸ்போரஞ்சியா இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜிம்னோஸ்பம் டெஃபினேஷன். Gymnosperms are plants in which the ovules are not enclosed by any ovary wall and remain exposed both before and after fertilization. ஜிம்னோஸ்பம்ன்றது வந்து பிளான்ட்டில் வந்து ஒரு டைப்பு. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஓவியல் வந்து ஓவரி வாலோட என்க்ளோஸ்ட் ஆகி இருக்காது. ஓவியல் மட்டும் தனியாக இருக்கும். அதை சுற்றி வந்து ஓவரி வால் இருக்காது ஜிம்னோஸ்பம்மில். அதுதான் வந்து ஜிம்னோஸ்பம். இதுவே நீங்கள் ஆஞ்சியோஸ்பம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவியல் வந்து ஓவியல் வந்து ஓவரி வால் கூட கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஓவரி வால் வந்து என்க்ளோஸ்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ரெண்டு திரும்பவும் உள்ள ஓவியல். இது வந்து ஜிம்னோஸ்பம்முக்குள்ளே இருக்க ஓவியல். ஆஞ்சியோஸ்பம்மில் இருக்க ஓவியல் பார்த்தீங்கன்னா வெளில ஓவியல் இருக்கும், வெளியே வந்து ஓவரி வால் இருக்கும். தெரியுதுங்களா? இதுதான் வந்து ஜிம்னோஸ்பம்முக்கும் ஆஞ்சியோஸ்பம்முக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஆஞ்சியோஸ்பம்மில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து சீடு வரும். ஃப்ளவரில் ஃபெர்டிலைசேஷன் ஆகி ஃப்ரூட்டுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும். இதே ஜிம்னோஸ்பம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இல்லாமல், ஃப்ளவரும் இல்லாமல், ஃப்ரூட்டும் இல்லாமல் வெறும் சீடு மட்டும் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஓவியல் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகி சீடாக மாறிடும். அதுதான் வந்து ஜிம்னோஸ்பம். ஓகே, ஜிம்னோஸ்பம்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேமிட்டோஃபைட். த கேமிட்டோஃபைட் இஸ் ஜிம்னோஸ்பம்ஸ் உள்ள இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்பம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்ல, அதுக்கு வந்து இந்த கேமிட்டோஃபைட், ஸ்போரோஃபைட், ஸ்பொரஞ்சியாலாம் அதுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். கேமிட்டோஃபைட்னா என்னென்னு பார்க்கலாம். கேமிட்டோஃபைட் இஸ் applied phase of the plant life cycle that produces gametes. கேமிட்டோஃபைட்ன்றது வந்து ஆப்ளைடு ஃபேஸு. கேமிட்டோஃபைட்டில் வந்து ஆப்ளைடு செல்ஸ் தான் இருக்கும். எல்லாமே வந்து கேமிட்டோஃபைட்ஸ்லாம் வந்து ஆப்ளைடு செல்ஸ். அதுக்குள்ளே இருக்கிறதுல வந்து கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, மல்டிபிள் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஆப்ளைடு செல்ஸாக இருக்கும். அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் செல் மட்டும் அந்த பர்டிகுலர் செல் மட்டும் ஃபெர்டிலைசேஷன் ஆகும். அதுதான் வந்து கேமெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், மேலில் வந்து செக்ஸ் செல்ஸும் ஃபீமேலில் வந்து எக் செல்ஸும் இருக்கும். அதுதான் வந்து கேமெட்ஸ். அந்த கேமிட்டோஃபைட்டுக்குள்ளே ஒரு செல்லு மட்டும் கேமெட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட் மீன்ஸ் த டைப்ளாய்டு ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட் லைஃப் சைக்கிள் தட் ப்ரொடியூசஸ் ஸ்போரோஃபைட்னா வந்து டைப்ளாய்டு செல்ஸ். அதுக்குள்ளே இருக்க எல்லா செல்லுமே வந்து டைப்ளாய்டு செல்ஸாக இருக்கும். அது டைப்ளாய்டு செல் தான் வந்து ஆப்ளாய்டு செல்லாக மாறும். ஓகேங்களா, மையாசிஸ் நடந்து ஆப்ளாய்டு செல்லாக மாறும். அதுதான் வந்து ஸ்போரோஃபைட். நெக்ஸ்ட்டு ஸ்பொரஞ்சியான்றது வந்து, இப்போ இந்த ஸ்பொரோஃபைட்லேருந்து தானே ஸ்போர் வருது. அந்த ஸ்போர் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போரோஃபைட்டுக்குள்ளே இருக்க ஸ்பொரஞ்சியான்ற ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து ஸ்பொரஞ்சியா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் விச் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஓகேங்களா, இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், ரெண்டு ஆப்ளாய்டு செல்லும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டா ஆகுது. பார்த்தீங்களா, ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட்டா மாறிட்டதுக்கப்புறம் இது மைட்டாசிஸ் நடந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இது எல்லாமே டைப்ளாய்டு செல்ஸாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்டுக்குள்ளே தான் வந்து ஸ்பொரஞ்சியா இருக்கும். அந்த ஸ்பொரஞ்சியாக்குள்ளேருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஒரு ஸ்போர் வந்து இந்த மல்டிபிள் நம்பர் ஆஃப் கேமிட்டோஃபைட்டாக மாறும். மைட்டாசிஸ் நடந்து இது வந்து ஆப்ளாய்டு செல். இந்த ஸ்போருன்றது இது மைட்டாசிஸ் நடந்து நிறைய ஆப்ளாய்டு செல்லாக மாறும். இது வந்து ஒரு கேமிட்டோஃபைட். இந்த ஒரு கேமிட்டோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்ஸ் மட்டும்தான் கேமெட்ஸாக இருக்கும். மீதி எல்லா செல்ஸுமே வந்து சப்போர்ட்டிங் செல்ஸாக இருக்கும். அதுக்கு யூஸ் ஆகிற செல்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபியூஷன் நடக்கிறதுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க செல்ஸ்லாம் மற்ற செல்ஸாக இருக்கும். அது பர்டிகுலரான எக் செல்லும் ஸ்பெர்ம் செல்லும் மட்டும்தான் ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்மளை லைஃப் சைக்கிள் பார்த்துடலாம். இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், இதான் மெச்சூர் ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்டில் தான் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்போரோஃபைட்டில் தான் வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த ஸ்போரோஃபைட்டில் தான் வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா திருப்பி அது இங்கே பாருங்கள், மெச்சூர் ஸ்போரோஃபைட் இருக்கா, இங்கே சென்டரில் ட்ரீ மாதிரி இருக்கா, இதுதான் வந்து மெச்சூர் ஸ்போரோஃபைட். டைப்ளாய்டு செல்ஸ் இது உள்ளே இருக்குது எல்லாமே. இதுக்குள்ளே வந்து இந்த ட்ரீக்குள்ளே வந்து இந்த மாதிரி கோன் மாதிரி இருக்கும். தான் இந்த மாதிரி கோன் மாதிரி இங்கே பாருங்க, இது வந்து மேல் கோன், இது வந்து ஃபீமேல் கோன். இந்த ட்ரீக்குள்ளே இந்த மாதிரி கோன் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இந்த கோனுக்குள்ளே தனித்தனியாக இருக்குங்கள, இது வந்து என்ன இருக்குன்னா
ஸ்போரோஃபைட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே இருக்கிறது. இது ஸ்போரோஃபைட் வந்து இது ஸ்போரோஃபில்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெச்சூர் ட்ரீ வந்து ஸ்போரோஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கோன் இது வந்து கோனுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரோபிலின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோபிலிக்குள்ளே என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபில்லால் ஆனது இந்த கோன்ஸ். பாருங்க ஒன்று ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா, நிறையா இருக்குல்ல. இது வந்து ஸ்போரோஃபில்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்போரோஃபில்லில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பொராஞ்சியம் இருக்கும். ஓகேங்களா, இது பார்க்குறது இப்படி ஒன்று மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் அந்த வேறு வியூவில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பொராஞ்சியம் இருக்கும். அந்த இதுவே ஃபீமேல் இருந்ததுன்னா அது வந்து மெகா ஸ்பொராஞ்சியம்னு சொல்லுவாங்க. மேல்னால் அது மைக்ரோஸ்பொராஞ்சியம் சொல்லுவாங்க. மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் மைக்ரோஸ்போரோஃபில். இது வந்து மைக்ரோஸ்போரோஃபில், அதுக்குள்ளே இருக்கிறது மைக்ரோஸ்பொராஞ்சியம். இதுவே ஃபீமேல்னால் மெகாஸ்போரோஃபில். அதுக்கடுத்து அதுக்குள்ளே இருக்கிறது 2 மெகாஸ்போரோஃபில் இருக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளே இருக்க மெகாஸ்பொராஞ்சியம் இருக்கா, அதுக்குள்ளே இருக்க டைப்ளாய்டு செல் தான் வந்து மயாசிஸ் நடந்து ஆப்ளாய்டு ஸ்போர்ஸாக மாறும். இங்கே பாருங்கள், மயாசிஸ் நடந்து மெகாஸ்போர்ன்றது வந்து ஆப்ளாய்டு ஸ்போர். இது வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்போர் வந்து கேமிட்டோஃபைட்டாக மாறும். மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆப்ளாய்டு செல்ஸாக மாறும். அதுக்குள்ளே இருக்க பர்டிகுலர் செல் மட்டும் எக்ஸெல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆர்கிகோனியம் இருக்கா, ஆர்கிகோனியம்ன்றதுக்குள்ளே வந்து எக்ஸெல் இருக்கும். அதுக்குள்ளே இருக்க எக்ஸெல் வந்து ஃபியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து இங்கே மேல்கிட்டையும் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கா, மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே இருக்க அந்த மதர் செல் இருக்கும், மதர் டைப்ளாய்டு செல் இருக்கும். அது வந்து மயாசிஸ் நடந்து நிறைய ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஒரு ஸ்போர் வந்து ஒரு நிறைய ஒரு கேமிட்டோஃபைட்டுக்குள்ளே நிறைய ஆப்ளாய்டு செல்ஸ் இருக்கும். அந்த கேமிட்டோஃபைட்டாக மாறும். அதுதான் வந்து ஒரு கேமிட்டோஃபைட் வந்து ஒரு போலன் கிரெயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த போலன் கிரெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பெர்ம் செல் இருக்கும். அந்த ஸ்பெர்ம் செல் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகி அது வந்து மைட்டாசிஸ் நடந்து எம்ப்ரயோவாக ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து சீடாக மாறிடும். அது வந்து அப்படியே சீடாக வளர்ந்துட்டு அந்த சீடு வந்து இப்போ மெச்சூர் ஸ்போரோஃபைட்டாக திருப்பி அது மாறிடும். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து கோன், இப்படி தான் இருக்கும் கோனு. நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த கோனுக்குள்ளே இருக்க மைக்ரோஸ்போரோஃபில் அண்ட் மெகாஸ்போரோஃபில் இருக்கும் ஃபீமேலில். மைக்ரோஸ்போரோஃபில்குள்ளே 2 ஸ்பொராஞ்சியம் இருக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளே 2 ஸ்பொராஞ்சியம் இருக்கும். அந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே தான் வந்து ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதே நீங்கள் மேலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மதர் செல் தான் இருக்கும். அந்த ஒரு மதர் செல்லேருந்து 4 ஸ்போர் ஃபார்ம் ஆகும். அந்த 4 ஸ்போரில் வந்து ஒரே ஒரு ஸ்போர் மட்டும்தான் வந்து கடைசி வரையும் உயிர் வாழும். அதுதான் வந்து அந்த ஒரே ஒரு கடைசியில் இருக்க ஸ்போர் மட்டும்தான், அதுலேருந்து தான் ஃபைனலாக வந்து எக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதுவே மேல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய மதர் செல் இருக்கும். அதனால் நிறைய போலன் கிரெயின்ஸ் வரும், நிறைய கேமிட்டோஃபைட் இருக்கும். இதுவே ஃபீமேலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேமிட்டோஃபைட் தான் கடைசியில் இருக்கும். ஓகேங்களா, ஜிம்னோஸ்பெர்ம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.